ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்காயை வச்சு ஒரு அற்புதமான சைட் டிஷ் செய்ய போகிறோம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி எலசாக குட்டியாக ஒரு பலாக்காய் வாங்கிக்கோங்க. பலாக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. முதல்ல இதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம கைகளில் நல்லெண்ணெயை தடவிக்கலாம். அதே மாதிரி நம்ம கட் பண்ணுற அந்த கத்திலையும் கூட நல்லெண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. காய் ரொம்ப எலசாக இருக்கிறதுனால பால்லாம் வெளியில் வருது பாருங்கள். குருமா ஸ்டைலில் இந்த டிஷ்ஷு நம்ம செய்ய போகிறோம். பலாக்காய் தோல் சீவி நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க இந்த குருமா செய்கிறது. இப்போ தோல்கள்லாம் நம்ம சீவி எடுத்துடுவோம். தோல்கள்லாம் சுத்தமாக சீவி எடுத்தாச்சுங்க. கழுவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் சேர்த்துடுவோம். பலாக்காய்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சுங்க. இப்போ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். இதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து உடனே தண்ணியில் சேர்த்துடுங்க, இல்லாட்டி கலர் ரொம்ப மாறிடும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி, 3 பல் பூண்டு, இதை திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு விழுது, இதை இன்சைடு எடுத்து வச்சுடுங்க. 1 கப் தேங்காய் துருவல், 6-7 முந்திரி பருப்பு, கசகசா 2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் தண்ணி அளவாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இன்சைடு எடுத்து வச்சுடுங்க. குருமாக்கு தேவையான மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பலாக்காய்களும் துண்டு துண்டாக கட் பண்ணி இன்சைடு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இதில் 2 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்து இந்த பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாட்டு தக்காளி 3 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். மிக்சியில் சேர்த்து ஜூஸ் பண்ணியாச்சுங்க. இதையும் இதில் சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. பச்சை வாசமும் போயிடுச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியால் பொடி அதாவது கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இந்த பொடிகள் எல்லாமே பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காரம் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி 1/2 ஸ்பூன் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பலாக்காய்கள் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். பலாக்காய்கள் எல்லாமே இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்களோட நல்லா மசாலா கலந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. மூடி வச்சு வேக விடுங்க. இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துப்போம்.
தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, இதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பலாக்காய் கிடைக்காதவங்க காலிஃப்ளவரை வச்சு இந்த ஸ்டைலே குருமா செஞ்சு பாருங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாசனையும் அருமையாக இருக்குது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இந்த குருமாவை இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.